சோழர் காலத்தில் மருத்துவமனையாக செயல்பட்ட பெருமாள் கோவில். 3 ஆறு ஒன்று கூடும் இடத்தில் அமைந்திருக்கும் 1000 வருடம் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில். தொண்டைமான் மன்னனுக்கு சங்கு மற்றும் சக்கரம் பரிசாக அளித்த பெருமாள். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல திருமுக்கூடல் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் திருமுக்கூடல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. செங்கல்பட்டிலிருந்து செல்லும் பொழுது வாலாஜாபாத்திற்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னதாக பழைய சீவரத்தை அடையலாம். பழைய சீவரமிலிருந்து இடதுபுறம் திரும்பி பாலாறு ஆற்றின் பாலத்தை கடந்தால் திருமுக்கூடலை அடைய முடியும். கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இத்தலத்தில் பாலாறு, வேகவதி ஆறு மற்றும் செய்யாறு ஆகிய 3 நதிகள் ஒரே இடத்தில் சங்கமிப்பதால் திருமுக்கூடல் என்று பெயர் பெற்றது. திரிவேணி சங்கமம் என்றும் இந்த இடம் அழைக்கப்பட்டது. இந்த இடம் கங்கைக்கு சமமான இடமாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில் நீராடுவது மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவில் ஆற்றின் கரை ஓரம் அழகாக அமைந்துள்ளது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் பழைய சீவரத்தில் ஆற்றின் ஒரு பக்கத்திலும், ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் ஆற்றின் மறுகரையிலும் அமைந்துள்ளது. இந்த கோவில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த கோவிலில் காணப்படும் மிக பழமையான கல்வெட்டு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கோவில் தொண்டை மண்டலத்தை ஆண்ட ராஜா தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ற மன்னரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. புராணத்தின்படி தொண்டைமான் மன்னர் ஒரு முறை வெங்கடேச பெருமாளை தரிசிக்க திருப்பதிக்கு சென்றார். அப்பொழுது அவர் ஒரு தெய்வீக குரலை கேட்டார். அண்டை நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் தனது ராஜ்யத்தில் போரை நடத்த நெருங்கி வருவதால் திருப்பதிக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல என்று அவரிடம் கூறினார். அந்த குரல் போரின் பொழுது தனது மகனுடன் நாட்டை காப்பாற்றவும் பின்னர் திருப்பதிக்கு செல்லவும் அறிவுறுத்தியது. இதை கேட்ட தொண்டைமான் வெங்கடேச பெருமாளை வேண்டிக் கொண்டார். இறைவன் அவருக்கு போரில் வெற்றி பெற ஆசீர்வாதம் செய்து தனது சங்கு மற்றும் சக்கரத்தை பரிசாக அளித்தார். தொண்டைமான் மன்னன் போரில் வெற்றிகரமாக வெற்றி பெற்றார். திரும்பி வரும் வழியில் சங்கு மற்றும் சக்கரம் ஆகிய 2 ஆயுதங்களும் மறைந்துவிட்டன. பின்னர் இறைவன் ஸ்ரீ ராமானுஜரின் இடத்தில் தனக்காக சங்கு மற்றும் சக்கரத்தை பிரதிஷ்டை செய்யும்படி கட்டளையிட்டார். இவர் சங்கு மற்றும் சக்கரத்தை இங்கு கொண்டு வந்தது இப்படிதான். பின்னர் மன்னர் தொண்டைமான் மோட்சம் வேண்டி திருப்பதியில் பெருமாளிடம் சரணடைந்தார். அவருக்கு மோட்சம் அளிக்க திருமுக்கூடலுக்கு வரும்படி இறைவன் உத்தரவிட்டார். மன்னர் இங்கு வந்து இறைவனை தரிசனம் செய்தார். அதுவரை இங்கு உள்ள இறைவன் சயன கோலத்தில் ரங்கநாத பெருமாளை போல சாய்ந்த நிலையில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. மன்னர் இங்கு வந்த பொழுது இறைவன் தனது தோரணையை மாற்றி நின்ற கோலத்தில் அவருக்கு தரிசனம் அளித்ததாக கூறப்படுகிறது. தொண்டைமான் மன்னர் பெருமாளை நின்ற கோலத்தில் கண்டதும் அப்பனே வெங்கடேசா என்று இறைவனை அணைத்துக் கொண்டார். அன்று முதல் இங்கு உள்ள இறைவன் அப்பன் வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். தொண்டைமான் மன்னர் முதலில் இந்த கோயிலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு கட்டியதாக கூறப்படுகிறது. அதே மன்னர் திருப்பதி கோவிலையும் தெற்கு திருப்பதி என்று அழைக்கப்படும் திருமலை வையாவூரையும் கட்டியதாக கூறப்படுகிறது. தலவிருசமான ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாள் நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். இங்குள்ள இறைவன் பிருகு மகரிஷி, மார்க்கண்டேயர் மற்றும் பூமாதேவி ஆகியோருக்கு தரிசனம் அளித்ததாக கூறப்படுகிறது. இக்கோயிலுக்கு தேவதாரி, வன்னி, சந்தன மரம் ஆகிய 3 தலமரங்களை கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் பார்வெட்டை இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பழைய சீவரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் மற்றும் அப்பன் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் காணும் பொங்கல் நாளில் ஒன்றாக தரிசனம் தருகின்றார். இது பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். இக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள தாயார் அலமேல் மங்கை தனி சன்னதியில் அமைந்துள்ளார். மற்ற தெய்வங்களாக ஸ்ரீ வரதர், ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஆஞ்சநேயர் கோயிலில் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர். இங்குள்ள ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். சுவாமியை ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் போதெல்லாம் கடவுள் வெளியே எடுப்பதற்கு முன்பு ஆஞ்சநேயருக்கு முதல் மரியாதை செலுத்தப்படுகிறது. மேலும் இங்குள்ள ஆஞ்சநேயர் வேண்டினால் கடவுள் சுமை குறையும் என்று கூறுகிறார்கள். மேலும் மற்ற கோயில்களைப் போல இங்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை படைக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அவருக்கு தேன்குழல் மாலையாக படைக்கிறார்கள். மக்கள் தங்கள் கடன் தீர இந்த ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்கிறார்கள். கடன் தீர்ந்ததும் இந்த உள்ள ஆஞ்சநேயருக்கு தேன்குழல் மாலை படைத்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இந்த கோயில் தொழில்துறையால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோயிலில் அனைத்து சுவர்களிலும் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கல்வெட்டுகள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மற்றும் பல காலகட்டங்களை சேர்ந்தவை. இந்த இடம் ஒரு காலத்தில்
மருத்துவமனையாக செயல்பட்டுள்ளது. அங்கு படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், கோயில் ஊழியர்கள் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வந்தனர். 15 படுக்கைகளை கொண்ட இந்த மருத்துவமனைக்கு வீர சோழன் என்ற மன்னரின் பெயரிடப்பட்டது. மேலும் கோதண்டராமன், அஸ்வத்தாமன் என்ற மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க செவிலியர்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து மூலிகை கொண்டு வர வேலையாட்கள் என்று ஏராளமான பணியாளர்கள் இந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துள்ளனர். மருத்துவமனை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் பற்றிய தகவல்களும் மருத்துவமனையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 20 வகையான மருந்துகளின் பெயர்களும் கல்வெட்டுகளில் இங்கு நம்ம காணலாம். கோயிலில் உள்ள பெருமாள் மார்கழி மாதத்தில் மட்டும் நெற்றி கண்ணோடு காட்சி அளிக்கிறார். இந்த தரிசனத்தை மார்கழி மாதத்தில் மட்டும்தான் நம்ம காண முடியும். தொண்டைமானுக்கு பரிசளித்த சங்கு மற்றும் சக்கரத்தை கருவறையில் நம்ம காண முடியும். திருப்பதி பெருமாள் கோயிலை போன்று இங்குள்ள பெருமாள் இன்று கோலத்தில் காட்சியளிக்கிறார். கோயில் திறந்திருக்கும் நேரம் வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் திறந்திருக்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.